ஹாய் ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் எஸ்ப்ரிட். இன்றைக்கி நம்ம MongoDBலே இருக்கிற ஸ்கீமா, அக்ரிகேஷன், இண்டெக்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஷெல்லில் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட MongoDB காம்பஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இன்னும் ஈஸியாக புரியும்னு தோணுது. ஸோ அதனால் MongoDB காம்பஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்கீமா. ஸ்கீமானா வேறு எதுவும் இல்லை, ஒரு டாக்குமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர். அதுதான் ஸ்கீமானு சொல்லுவாங்க. டாக்குமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர்னால், ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கலெக்ஷன் இருக்குது. ஸோ இதில் 2 கலெக்ஷன்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காமனாக வந்து ஐடி, டிபார்ச்சர், அரைவல், ஃபேர், ட்ரெயின் டைப்பு, ரிசர்வேஷன், டைம், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதனோட ஸ்ட்ரக்சர், இதுதான் ஸ்கீமா. ஆனால் ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து டைம் இருக்குது, இங்கே டைம் இல்லை. 3வது டாக்குமெண்ட்டில் எதுவுமே இல்லை, டிபார்ச்சர் அரைவலுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்டை நம்ம ஒரு கலெக்ஷனில் எழுதுகிறோம். ஸோ இதுதான் MongoDBயில் இருக்கிற ஒரு ஹைலைட். இதுவே நீங்கள் MySQL எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஸ்கீமாவில் எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். உள்ளே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து MySQLல கரெக்ஷன் பண்ணால் தான் மற்ற டாக்குமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே அது அப்ளிகபிள் ஆகும். ஸோ நம்ம இதில் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி, டிபார்ச்சர், அரைவல், ஃபேர், ட்ரெயின் டைப், ரிசர்வேஷன், டைம், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதில் வந்து டைம் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. ஸோ ஃபேர், ட்ரெயின் டைப்பு, ரிசர்வேஷன், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது, ஆனால் டைம் இல்லை. இப்போ இதுலேயும் காமனாக இருக்கிறது என்ன? ஐடி காமனாக இருக்குது, அதுக்கப்புறம் டிபார்ச்சர், அதுக்கப்புறம் அரைவல். ஸோ ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து 3 டாக்குமெண்ட் இருக்குது. இந்த 3வது டாக்குமெண்ட்டில் வந்து ஐடி நம்மளே கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரேட்டர் ஐடி கிடையாது. அதுக்கப்புறம் டிபார்ச்சர், அரைவல். ஸோ 3த்துலேயும் காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தாக்கா டிபார்ச்சர், அரைவல் மட்டும்தான். இப்போ நான் ஸ்கீமா செக்ஷனை சூஸ் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா அரைவலும் டிபார்ச்சரும் ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஐடி வந்து கடைசியாக நம்ம ஸ்ட்ரிங், அதாவது ஜென்ரேட்டர் ஐடி பாதி 2த்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் நம்மளே போட்டது இருக்குது. ஸோ அதனால் எப்படி இருக்குது? ஸோ இப்போ நம்ம திருப்பி டாக்குமெண்ட்டுக்கு வருவோம். டாக்குமெண்ட்டில் மீதி வந்து இப்போ இந்த டைம்னு இருக்குல்ல, டைம் வந்து ஒரு இடத்துல மட்டும் தான் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ டைமை நம்ம ஸ்கீமாவில் செக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டைமை. அதனால் அதுதான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது மற்ற கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஸ்கீமான்றது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டாக்குமெண்ட். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர், அதுதான் நம்ம ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம். MongoDB பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்டை சேம் கலெக்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ப்ளஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அக்ரிகேஷன். அக்ரிகேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபைண்டுன்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃபைண்டோட இன்னொரு வெர்ஷன். ஸோ ஃபைண்ட் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இப்போ ஷெல்லில் பார்க்கலாம். இந்த ஷெல்லில் வந்து ட்ரெயினோட டேட்டா பேஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணாக்கா எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இதுதான் ஃபைண்ட் மெத்தடு. ஆக்சுவலாக MongoDBயில் வந்து அக்ரிகேஷன்றது பைப்லைன் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம்வொர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இது மூலயமா நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அக்ரிகேஷனில் என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னாக்கா, குரூப்பிங், சார்ட்டிங், ஃபில்ட்ரிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். சரி ப்ரோ, இதெல்லாம் நம்ம எப்படி கற்றுக்கிறது, இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே MongoDB வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகேஷன் பைப்லைன் ஸ்டேஜஸ் இருக்குல்ல. ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ இதில் காமனாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா மேட்ச்சு, லுக்கப்ஸு, சர்ச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏதோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுனாக்கா அதுவுமே இங்கேயே சொல்லியிருப்பாங்க. நான் ஜஸ்ட் ஓவர்வியூ தான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் இருக்குது. இந்த கலெக்ஷனில் பெப்பரானியன், சீஸ், வேகன்னு சொல்லிட்டு நேம் இருக்குது. அப்புறம் அதுக்கு ஐடி இருக்குது, அதுக்கு குவான்டிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் அது ஸ்மாலாக, மீடியமாக, லார்ஜான்னு சொல்லிட்டு இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது இப்போ அக்ரிகேட் பண்ணி அதை நம்ம மேட்ச் பண்ணியும் குரூப் பண்ணியும் எடுக்க போகிறோம். நான் சொன்னேன்ல அக்ரிகேஷன் வந்து ஃபைண்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச்னாக்கா சைஸில் மீடியமில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு நேம் வேணும், அப்புறம் டோட்டல் குவான்டிட்டி வேணும், அதை சம் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னாக்கா, மீடியம், டோட்டல் குவான்டிட்டி, நேம். ஸோ ஃபஸ்ட்டு பெப்பரானியனில் மீடியம் இருக்குது, பெப்பரானியன் மீடியம். ஸோ இதுக்கு வந்து குவான்டிட்டி 20. அதோடு வந்தீங்கன்னாக்கா சீஸ்க்கு வந்து குவான்டிட்டி 50. அதுக்கப்புறம் வேகன் மீடியம். ஸோ வேகனுக்கு வந்து குவான்டிட்டி 10. இங்கே கீழே அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்தீங்கன்னாக்கா சீஸ்க்கு 50, வேகனுக்கு 10, பெப்பரானியனுக்கு 20. நம்ம ஃபைண்ட் யூஸ் பண்ணி மொத்தமாக கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கும் அக்ரிகேஷனில் இந்த மாதிரி மேட்ச் பண்ணியும் குரூப் பண்ணியும் இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது.
அதெல்லாம் பண்ணி இன்னும் ஈஸியாக குயிக்கராக வந்து வேண்டிய டேட்டாஸை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அக்ரிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போது இன்டெக்ஸ். இன்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம புக்குக்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து இன்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இந்த லெசனுக்கு இந்த பேஜ் நம்பர் இது இன்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குல்ல. ஸோ அதுதான், அதை நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்குமே இல்லை ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அதுதான் இன்டெக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இன்டெக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் ஐடி மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஐடி மட்டும் தான் இப்போதைக்கு இன்டெக்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு வேறு ஏதாவது நம்ம வந்து இன்டெக்ஸாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ட்ரெயின் இன்ஃபோவே எடுத்துக்கலாம். ஸோ ஷெல்லில் db.traininfo.create index. இந்த கிரியேட் இன்டெக்ஸ்க்குள்ளே நம்ம எதை வந்து இன்டெக்ஸாக க்ரியேட் பண்ணணுமோ அதை கொடுத்தா போதும். ஸோ கர்லி ப்ராக்கெட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஃபேரை மட்டும் தனியாக இன்டெக்ஸாக எடுக்கிறேன். ஸோ ஃபேர், ஸோ இந்த ஃபேரில் வந்து நான் 100ன்னு கொடுக்குறேன். ஸோ 100ன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ஃபேர் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபேர் பக்கத்தில் நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்கனாலும் அதுதான் வந்து இன்டெக்ஸாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இன்டெக்ஸாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இன்டெக்ஸ் அப்படின்ற காலமுக்கு போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபேர் 100 அப்படின்ற நேமில் வந்து ஒரு இன்டெக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து இங்கே மொத்தமாகவே ஒரு 2 டாக்குமெண்ட்டில் தான் ஃபேர் இருக்குது. ஸோ இதில் பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது. நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியாக்காக தான் சொல்கிறேன். இன்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியாக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஷெல்லுக்கு போய்க்கோங்க. ஷெல்லில் வந்து db.traininfo.find இதுக்குள்ளார நம்ம ஃபேர் தானே வந்து இன்டெக்ஸாக எடுத்தோம். ஸோ ஃபேர் 100.explain. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்ஃபர்மேஷன் வருதா. இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் வந்து train.traininfo தான், db.traininfo. இன்டெக்ஸ் ஃபில்டர் செட் வந்து ஃபால்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் நேம் ஃபேர் 100. ஸோ இங்கே ஒரு இன்டெக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இன்டெக்ஸை வந்து வேறு எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலான்றதை நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போதைக்கு வந்து இன்டெக்ஸ்னால் என்ன, ஸ்கீமானா என்ன, அக்ரிகேஷன்னா என்னன்னு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.